வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இந்த கிரக சேர்க்கைகள் வரிசையில நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த கிரக சேர்க்கை குரு, செவ்வாய். அது என்ன சார் கிரக சேர்க்கைகள் அப்படின்னா, உங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரகமோ அதாவது 2 கிரகமோ 3 கிரகமோ சேர்ந்திருக்கும். அதுக்கு பேர் தாங்க கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கையை வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, ராசியோ, உங்க நட்சத்திரமோ, உங்க லக்னமோ, உங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் அது பிரதிபலிக்கும். ஆனா கிரக சேர்க்கை நீங்க மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கிரக சேர்க்கை சொல்றோம். அதுதான் இந்த கிரக சேர்க்கையோட தன்மைகள். குரு அப்படின்றது பொருளாதாரத்திற்கான கிரகம். செவ்வாய்ன்றது இடம், நிலம், வீடு, வாகனம், சகோதர உறவை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருப்பது உங்க ஜாதகத்தில் குரு மங்கள யோகம் என்றே சொல்லப்படுகிறது. இதற்கு பேரு குரு மங்கள யோகம். இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அது உங்க லக்னங்களை பொறுத்து அந்த குருவும் செவ்வாயும் உங்களுக்கு அவர்கள் நல்லவர்களாக இருந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாங்கன்னா கூடுதல் பலம் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இல்லை சார், எனக்கும் தான் குரு செவ்வாய் சேர்ந்திருக்கு, ஒன்றுமே எனக்கு பெருசாக எதுவும் செய்யலை சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு மகர லக்னமாக இருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா, குரு விரையாதிபதி, செவ்வாய் பாதகாதிபதி, அந்த குருமங்கள யோகங்கிறது பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். எனவே கிரக சேர்க்கைங்கிறது 80% பலன்களை உங்களுக்கு இது சொல்லும். மீதி 20% உங்களுடைய ஜாதகங்களை இப்போ வச்சு தான் நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா என்ன பலாபலன்கள் அப்படின்னு பார்ப்போம். இது ஆண்கள், பெண்கள் இருவருக்கும் சமமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. அதில் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா நானே ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் அப்படின்னு பிரித்து நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். இந்த குரு செவ்வாய் சேர்க்கை என்பது நல்ல கிரக சேர்க்கை. முதல்ல இவர்களுக்கு அன்ன தரித்திரம், ஆடை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை அமைகிறது. எப்பவுமே உணவுக்கும், உடைக்கும், இருப்பிடத்திற்கும் பஞ்சம் வரவே வராதுங்க. 10 பேர் உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும். அரிசி 4 மூட்டையை வச்சுருப்பீங்க அடுக்கி. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஒரு டெய்லியும் போய் காலையில் அரிசி வாங்கிட்டு வரது, இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை வாங்குற வேலையெல்லாம் இருக்காது. எப்போவுமே உணவு, உடை, ட்ரெஸ்ஸு ஒரு 10 செட்டாவது அயன் பண்ணி வச்சுருப்பீங்க. எங்கேயாவது போனால் நீட்டாக ஜம்முன்னு போயிட்டு வர மாதிரி. இதெல்லாம் குரு செவ்வாயோட வேலை. அதுக்கு பேர் தான் குரு மங்கள யோகம். மங்களம் அப்படின்னா, மங்களன் அப்படின்னா செவ்வாய், குருனா குரு பகவான். இருவரும் சேர்ந்து இருப்பது இது ஒரு தலை சிறந்த யோகத்தை கொடுக்கிறது. இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு இடம், நிலம், வீடு, வாகனம் சொந்தமாக அமைகிறது. நிறைய பேர் குரு செவ்வாயினால வாடகை வருமானம் வாங்குறாங்க. இடம், நிலம், வீடு வச்சிருக்காங்க. மேல் மாடி கட்டணும், இன்னும் 2 வீடு வாடகைக்கு கட்டி விடணும், என் குழந்தைக்காக ஒரு வீடு கட்டி வைக்கணும், என்னுடைய தம்பிக்காக ஒரு வீடு கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க. இவருடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்க. விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும். கிரிக்கெட்டுக்கு எந்நேரம் பார்த்தாலும் என் பகன் கிரிக்கெட் தான் சார் அப்படின்னு சொன்னால் இந்த குரு செவ்வாயினுடைய ஆளுமை அங்கே இருக்குன்னு அர்த்தம். விளையாடுறதுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். மிலிட்ரிக்கு போகிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன், எதாவது ஒன்று சாதிக்கிறேன், நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த குரு செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர் கடும் பிடிவாதம் உடையவராக இருப்பார். பிடிவாதம்னா இவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுங்க. அந்த ஆளுமை, அதிகார தோரணை, நான் சொன்னா நீ கேளு, ஏன் உனக்கு தெரியாதா, சொல்லித்தான் தெரியணுமாங்கிற அந்த ஆக்ரோஷம், அடுத்தவர்களை எளிமையாக ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா எளிமையாக போய் அதிகாரம் பண்ணிடுறது, யாரையுமே தூக்கி எறிஞ்சு சீக்கிரம் பேசிடுறது, நான் இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இந்த குரு செவ்வாயோட குணம். எனவே இந்த குரு செவ்வாய் இருப்பவர்கள் முதல்ல உங்களுடைய பிடிவாத குணத்தை தூக்கி ஓரமாக வச்சிடணுங்க. இந்த பிடிவாத குணம் தான் உங்களோட முதல் எதிரியாக இருக்கும். அதே மாதிரி உணவுகளில் கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சார்ந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அமுத்துன போகிற மாதிரியான கொழுப்பு கட்டிகள் உங்கள் உடம்புல இருந்ததுன்னா அது குரு செவ்வாயால் வர்றது தான். அந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நிறைய பேர் கோயில் பணிகளில் ஈடுபடுகிறார்கள். எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது சார், அதை எடுத்து நடத்துகிறாங்க, அதில் நானும் ஒருத்தர், அந்த கமிட்டி உறுப்பினர், அந்த கமிட்டியில் தலைவர், அந்த கமிட்டியில் பொறுப்பில் இருக்கேன், நாங்கள்லாம் கூடி தான் முடிவெடுப்போம், நாங்கள்லாம் சேர்ந்து தான் முடிவெடுப்போம்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் குரு செவ்வாய் இருக்கும். இந்த குரு செவ்வாய் இருக்கிறவர்களுக்கு இந்த கோயில் பணிகளை விரும்பி செய்வதே தலை சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. அப்போ அந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் ஒரு அங்கீகாரம், சமுதாய அந்தஸ்து, அரசியல், அரசாங்கம், அரசியல்வாதிகள், ஒருவருக்காக போய் முன்னாடி நின்று வேலை செய்கிறது, நான் பார்த்துக்கிற தைரியமாக இருங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் இவங்க செய்வாங்க.
இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்ககிட்ட இன்னொரு நெகட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்னா, குடும்பத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு செய்வாங்க. மற்றவர்களுக்காக இவர்கள் செலவு செய்தால் யோசிக்க வேண்டிய தன்மை வந்து விடுகிறது. இதுதான் குரு செவ்வாயோட முழுமையான வேலை. எனவே இந்த குரு செவ்வாய் என்பது ஒருவருக்கு பிடிவாத குணத்தை அளவுக்கு அதிகமாக தந்து, நான் இப்படித்தான் இருப்பேன், தேவைப்படுபவர்கள் எல்லோரும் என்னை நோக்கி வரலாம் என்று அகங்காரத்துடன் இருக்க வைக்கிறதுன்னா மறந்துடவே வேண்டாம். மற்றபடி பெண்களாக இருந்தால் நல்ல கணவரை கொடுத்து விடுகிறது. சந்தோஷமான, அதாவது பூமியில் வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை காண்கிற விஷயத்தை, அந்த சொர்க்க பூலோகத்திலேயே சொர்க்கத்தில் வாழ்கிறோம், அருமையான வாழ்க்கை இருக்குதுன்னா ஒரு பெண் ஜாதகத்துல குரு செவ்வாய் இருக்கணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. எந்த பாவகிரகங்களோடையும் சேராம இவங்க தனிச்சு நல்ல இடத்துல அமர்ந்துட்டாங்கன்னா பெண்கள் வாழ்க்கையில நிம்மதி தான். அது ஏன்னா செவ்வாய் தான் கணவர். அதுல நல்ல பெருந்தன்மையை குறிக்கக்கூடிய, ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது என்பது தலை சிறந்த வெற்றிங்க, தலை சிறந்த வளர்ச்சி. எனவே பெண்கள் ஜாதகத்தில் இது இருந்தாலே பாஸ் மார்க் போட்டுடலாம். திருமண வாழ்க்கையில தவறு வராது, பெருசா வராது. இருந்தாலும் வேற எங்கேயாவது தவறு வந்திருந்தா மற்ற கிரகங்களையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம். இந்த குரு செவ்வாயில மிகப்பெரிய மைனஸ் ஒன்று இருக்குங்க. அந்த மைனஸ் என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு பின்பு, குழந்தை பிறந்ததற்கு பின்பு மனக்கசப்புகளை கணவன் மனைவி சந்திக்கிறாங்க. இது எதனால வருது அப்படின்னா, குழந்தையா கணவரா, குழந்தையா மனைவியா அப்படின்னு போகும்போது அந்த போராட்டம் வருது. இருவரும் இரு கண்கள், நீங்க 2 பேருமே எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி டீப்பா போய் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்க பிரச்சனையிலேருந்து இறங்கி போயிட்டீங்கன்னா, இந்த குரு செவ்வாய் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. இப்படியான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை வாழ வச்சுதான் அது உங்களை வேடிக்கை பார்க்கும், தவறு வராது. அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தா, ஒருத்தர் குரு இருக்கு, ஒரு ஆண் ஜாதகத்துல குரு இருக்கு, செவ்வாய் இருக்கார், சேர்ந்து இருக்கார் அப்படின்னாலே தம்பி மேல தீராத நல்ல அன்பு இருக்கும், இல்லை அண்ணன் மேல தீராத அன்பு இருக்கும். சகோதர சகோதரிகள் பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். பங்காளி வர்க்கத்தை வெறுப்பாங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்ந்திருந்தா, இவங்க யாருக்கு சேர்ந்திருக்கோ குரு செவ்வாய், அவர்களுக்கு அண்ணன் தம்பியோ அக்கா தங்கிகளுக்கோ கொண்டு போய் பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. பாவம்பா, என் கூட பிறந்துட்டா என்ன செய்யறது, கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அங்க அவர்களுக்கு குரு செவ்வாய் இருக்கும். இந்த குரு செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு தலை சிறந்த வெற்றிங்க. கிரகங்களில குரு செவ்வாய் உங்களுக்கு இணைவு இருந்தாலே செந்தில் ஆண்டவர், அதுதான் தெய்வ வழிபாடா இருக்குங்க. குரு செவ்வாய் உங்க ஜாதகத்துல சேர்ந்துட்டா, சொல்லப்போனா இன்னும் நிறைய பேருக்கு செந்தில்னு ஃப்ரெண்டே கூட இருப்பாங்க. நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, குரு செவ்வாய்க்கு இது பொருந்தும். எனவே குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் செந்தில் ஆண்டவருடைய வழிபாடை நீங்கள் எடுக்க எடுக்க அந்த குரு செவ்வாய் இன்னும் மேலே பூஸ்டப் ஆகிறார், அருமையா வராரு. முருகர் வழிபாடை நீங்க எடுக்க எடுக்க தலை சிறந்த மன நிம்மதி கிடைக்குது, மனசு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு உங்களால சொல்லிக்க முடியும். எனவே இந்த குரு செவ்வாய்ன்றது சாதாரண கிரக சேர்க்கை இல்லை, நல்ல கிரக சேர்க்கை. பல தலைவர்களையும் பல பதவிகளையும் பல பொறுப்புகளையும் பல கோவில் பணிகளையும் எடுத்து நடத்துகின்ற ஆற்றலை இந்த குரு செவ்வாய் கொடுக்கிறது. எனவே உங்களுக்கு அரசியலில் நல்ல பதவி, நல்ல ஒரு பதவியோடு சேர்ந்து பொருளாதார உயர்வையும் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். பெண்கள் ஜாதகத்தில் இது இருக்கும்போது சகோதர சகோதரி, தன் கணவர், இவங்களிடத்தில் நல்ல ஒரு அன்பான உறவுகளை மெயின்டைன் பண்ணி நல்ல பேர் எடுக்கிற பெண்களாகவும் அவர்கள் வாழ முடியும். பிடிவாத குணத்தை மட்டும் சற்றே ஒதுக்கி வைத்து விட்டால் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை தலை சிறந்த கிரக சேர்க்கைங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.